போயிட்டேன். அப்படி இருந்தாலும் மனசிலே சுற்றி பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இப்ப திக்விஜய சென்று வந்திருக்கிறோம். இருந்தாலும் தம்பிமார் 2 பேரும் வந்துட்டாங்க. இன்னும் அண்ணன் பீமண்ணா இன்னும் காணும். இருந்தாலும் எங்க போயிருப்பாரு? என்ன சொன்னாரு தர்மபுத்திர மகாராஜன்? கிழக்கு திசையே போக கூடாது. ஆமா, யாரு சென்றாலும் அந்த இடம் வந்து நெல்லூர் பட்டணம், பெண்களுடைய ராஜாங்கம். ஆமா, பெண்கள் வாழக்கூடிய இடம். ஆமா, அந்த இடத்துல ஆண்மகன் செல்லக்கூடாது அப்படி என்று சொன்னார். ஆமா, ஆனா 3 திசை நீ ஒன்று ஒரு தம்பி வடக்கு சென்றேன், வடக்கு தெற்கு மேற்கு சென்றோம். 3 திசையும் சென்றீர்கள். ஆனா ஒண்ணு எங்க போயிருப்பாரு? ஒருவேளை கிழக்கு திசையிலே நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணம் சென்று பாரோ? நீங்க பாரியா? அண்ணாவை சென்று பார்க்க வேண்டும். மனாசாமி பகமானா அப்புறம் மூஞ்ச பாரியம்மா, அப்புறம் ஊசூத்து சாணி ஆகி போகும். சத்தியமா ஏமா போற விட்டுக்கேம்மா, நான் அபிஷேகம் நான் பேசுறியே போற காரியம். நீ என்ன சொன்னாலும் சரி. நான் பாரத போர் வீரன். பாரத போர் வீரன், வில்லை வளைத்து பாஞ்சாலி திருமணம் செய்தவன். என் வீரத்துக்கு எவனமே கிடையாது. எப்பா இன்னைக்கு கோடி பணக்கார ராஜா, இன்னைக்கு நான் போறேன்னு சொல்றேன் சாமி. நீ போனா திரும்பி வர மாட்டடா. ஆஞ்சநேயர் வாயா. அப்படி கிடையாது. 5 தலை நாகம் எப்படி இருக்கிறதோ? நீ சத்தியமா சாமிய நானே கூட போனவன் இந்த பாலுக்கு எதியா வந்துக்கிறேன்னா எப்பா ஆஞ்சநேயர். ஆனா நீ போனா நீ எல்லாம் கதி ஆகுவே சாமி. போகாத ராஜா. 3 ரூபாய் பேசக்கூடாது. நீங்க உங்க அண்ணன் போனதும் போனா ஜாலியா பெரிய இவனும் போறான்றான். அவங்க அண்ணன் போனதும் போனா சாணி கடிச்சு தலைமையில ஊத்துனாகும். சாணி கடிச்சாங்கள பிய்ய கடிச்சாங்கள யாருக்கும் தெரியல. மாட்டுக்கு வச்சிருந்த புளிச்சு தண்ணி எடுத்து உங்க தலைமையில ஊத்துனாகும். சாம்பல போட்டாகோ சாமி. நீ போறியா? போயே தீருவேன். 5 தலை நாகம் எப்படி இருக்கிறதோ 5 தலை உடல் ஒன்றாக இருக்கிறது. சாமி உனக்கு என்ன கட்டாத ராஜா. எங்க வந்திருக்கிறோம்? நெல்லூர் பட்டணம். நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணம் வந்திருக்கிறோம். போர்டு பாத்தியா? என்ன போர்டு? ஆண்களுக்கு அனுமதி கிடையாது என்று போட்டு. நெல்லூர் பட்டணத்திலே 5 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள். ஆமா, 5 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் தான். 5 வயசுக்கு உள்ள இருக்கிற பசங்க வரலாம். 60 வயதிற்கு மேற்பட்டாங்க. 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நாட்டிற்கு உள்ள வரலாம். அதுக்கு இடியக்கிற வயசுல யாரும் உள்ள வரக்கூடாது. அப்படி வந்ததே உண்டானால் 7 ரெட்டி பெண்கள் வைக்கக்கூடிய 3 கோடியை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்
இல்லை. இந்த தோட்டம் யாரோ ஒரு ஆண்மகன் வருகிறான். நீ போய் பாரு. நீங்க மூவரும் வருவதற்கு முன்னதாக எங்க நாட்டினுடைய எல்லையிலே அறிவிப்பு பலகை வைத்திருந்தோம். பாத்தியா? அறிவிப்பு பலகை பாத்தியா? பார்த்துதான் வந்திருக்கிறேன். படிச்சியா? நீங்க தான் அந்த 2 பெண்களை படித்து பம்பலாட்டியா உனக்கு என்ன ஆசை? பெண்கள் எனக்கு பெண்கள்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஆத்து மணலை ஒரு கைப்பிடி எடுத்து அதை எண்ணினாலும் எண்ணி விடலாமே தவிர இந்த அர்ஜுனன் பூச்சி மாற என்ன முடியாது. இந்த பொம்பளை பாடுறா எவ்வளவு அழகா பாடுறா. லவ் பண்ணு லவ் பண்ணு. காதலானேன் உந்தன் மீது வா வா பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா? ஒரே ஆசையாக இருக்கிறது. சொல்லாம வந்துடு. ஆசை இருக்குதா? எங்களை லவ் பண்ணா எங்கிட்ட சண்டை செய்யணும். ஆமா போய் நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியாது பேசுனுக்கிறேன். பொம்மை நாட்டி நின்றவங்களை ஒருத்தர் பேர் பொம்மை நாட்டி நம்ம கிட்ட பேசுறா. பொம்மை நாட்டி எப்படியா போட்ட ஆளு தெரியுமா? யாரு நீங்க? நான் எப்பேற்பட்டாலும் நான் சொல்றேன். உனக்கு பேச தெரியுமா? அவன் பேசுறத கேட்டு சொல்லுங்க. நான் பேசுறேன்டா. கூட்டாளி பூஜை மூணு இல்லையே. நான் எப்பேற்பட்ட வீரன், எப்பேற்பட்ட தீரன், குருவை மிஞ்சிய சிசியம். எப்படி சத்தியமா தெரியும். திருப்பதி விட்டு இப்படி வந்துட்டேன்னு தெரியும். ஆம்பளை பார்த்தா அழகா பார்த்தா என்னால முடியல. நீங்க பாருங்க. சண்டை போறதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. ஆமா, சண்டைன்னா அடி உததான். கட்டி வேணாம்.
வைக்க முடியாது. அக்கா, நீ பாத்தீங்களா? நான் ஒரு வாட்டி வரேன். ஏய், ஏய், அட தென்னை பொடி பயலே வாடா. பொடி பயலே வாடா. யாரு ஏய், மீசல் நாங்க வரைஞ்சிட்டு வந்துக்கிறோம். வீரமான மீசை. ஆ? எங்களுக்கு முகத்துல இருக்கும் மீசை. ஏன் உனக்கு முகத்துல இருக்கிற எனக்கு மழங்கா இருக்குடா மீசை. மலங்கா இல்லையா? ஆமாடா. அடியே. ஏய், சின்ன சின்ன பொடி பையனே. ஆ. வாடா, நீ எனக்கு ஈடாடா. கடிச்சிட்டு வெளியே வா. கண்ணாடி பண்ணி அவன் கண்ணம் பேசுற. ஏண்டி என்னடா சொல்ற? ஒரு தடிச்சு பார்க்க முடியலன்னு கோலத்தாம 3 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்களா? ஏய், 3 பேர் சேர்ந்தாலும் சரி, 30 பேர் சேர்ந்தாலும் சரி, ஆமா. 300 பேர் சேர்ந்தாலும் சரி, எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் அர்ஜுனனை ஒண்ணும் பண்ண எப்படிப்பட்டவன் தெரியுமா? முடியாது. அட, வம்பு கடிக்க வேண்டாம் பாரு. ஒப்பாரி, ஒப்பாரி, ஏ ஒப்பாரி, இது ஒப்பாரி, எப்பேற்பட்ட வீராதி வீர ஆம்பளை, எங்க நாட்டுக்கு வந்துட்டு எங்களை ஏய், எப்பேற்பட்ட வீராதி வீரன், சூராதி சூரன், எப்பேற்பட்டவன் குரு துரோணருக்காக பாஞ்சால தேசத்திலே சென்று அந்த துருபதனை தேர்கொடி கம்பத்திலே கட்டி தர 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 அவனை இழுத்து வந்து என் குரு காணிக்கையாக கொடுத்தவன். எப்பேற்பட்ட வீரனுக்கு நீங்க என்னையா கும்பிடு. ஆமா அது என்ன சுத்தேவம்? நாங்க வைக்கக்கூடிய மோடியை எடுத்து உண்டானா ஆம்பளை வீரம் உனக்கு நாங்க அடிமை. பொம்பளை கோழி எடுக்கணும்னா இந்த பொம்பளைக்கு நீ அடிமையாக்கணும். ஓ, சரியா? அப்ப நான் எடுத்துட்டா 3 பேர் என் கூட படிக்கிறீங்களா? நீ என்ன சொல்றியா? எல்லாம் கேட்கறேன். அப்படியாப்பட்ட வில்லவே தூக்கிட்டு யாரும் வளைக்க முடியாது எங்க வில்லு. வில்லவே வளைச்சு பாஞ்சாலி அம்மாவை கல்யாணம் பண்ணுங்க. ஆமா, நான் வைக்கிறேன். மோடியை எடுத்தா கட்டாயம் 7 ரெட்டி பெண்களும் உனக்கு அடிமை. முடியுமா? உன்னால எடுக்க முடியுமா? எடுக்கலனா? எடுக்க முடியுமா? நான் எடுப்பேன். எடுக்க சப்போஸ் எடுக்க முடியலன்னா ஓ, இந்த மோடியை எடுத்துட்டேனாக்கா நீ என்ன சொல்றியோ நாங்க கேக்குறோம். எனக்கு நீங்க அடிமை. ஆமா, நீ என்ன பண்ண சொன்னாலும் நாங்க பண்றேங்க. ஆமா, அப்படி மோடி அடிக்கிறேனாக்கா நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். அதனால இந்த தக்காம்பாளுக்கு நாங்க பூஜை பண்றோம். நீ போய் வா, போய் நாங்க போய் அதெல்லாம் கழிச்சுட்டு ஓடி மொட்டை வைக்கிறேன்.
கருங்காலி முட்டையை வைத்திருக்கிறோம். ஆமா. வரட்டும். ஆமா, வந்து இந்த மோடியை எடுக்கிறான் நான் பார்க்கலாம். இந்த கருங்காலி முட்டைக்கு நாம இஷ்டக்குள்ள தெய்வமாகிய அக்கமா வணங்கி வைத்திருக்கிறோம். எப்பேற்பட்ட முட்டை இந்த நாட்டுல இருக்கிற கோழி எல்லாம் எப்படியாப்பட்ட முட்டை வைக்கும்? வெள்ளைக்கால முட்டை வைக்கும். ஆனா நம்ம நாட்டுல சேவலே இல்லாம கோழி முட்டை வைக்கும். அப்பேற்பட்ட கோழி வைத்த முட்டை கருங்கோழி முட்டை, கருப்பு முட்டை. இந்த முட்டைய 3 குழி வெட்டி 3 குழியில தெரியும். சொல்றாங்க இந்த 3 குழியில தெரியாம வச்சிருக்கோம். இவன் சரியா எடுத்துட்டா பார்க்கலாம். இல்லனா அடிமாவன் வைத்தீங்களா மோடி? கருங்காலி முட்டையை வைத்திருக்கிறோம். இந்த முட்டையை எடுத்தா நான் உங்களுக்கு அடிமை, நீ எங்களுக்கு அடிமைடா. எனக்கு இருக்கிற வீரத்துக்கு, என் வீரத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் எப்பேற்பட்ட மோடி வைப்பீங்க நான் நினைச்சேன் தெரியுமா? 1000 டன்னை தூக்க வேண்டும், மதையான பிடிக்க வேண்டும், சிங்கத்தை பிடிக்க வேண்டும் அப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்தா திமுட்டுக்குது கோழி முட்டை இதை எடுக்கணுன்றீங்க. அதனாலதான் உங்களுக்கு யார் வச்சது? நான் அப்படியே சொன்னேன், சோத்தமுன்னு வந்த வழியை பார்த்து வந்த வழியை விட்டு வராத வழி அப்படியே போடணும். புயல ஓக்க வந்து பாரு எப்படி வந்துனுக்கிறே வந்தா பொம்மநாட்டி எனக்கு அழகாயிருவாங்க. தடுத்துடுறோம் பிடிச்சிடுறோம்னா பிடிச்சிரு கீழே வந்துருக்கிறான். அம்மா ஓயத்துல மயிரை வச்சு சின்ன கருங்கோழி முட்டை. இதோட முட்டை வெள்ளையாலும் பாக்குறியா கருப்பாக்குறியாண்டா? யானைக்கு அடிச்சிருக்கும் சரியா? அப்பேற்பட்ட யானைக்கு அடிச்சிருக்கும். ஆனா ஒரு வாட்டி யானைக்கும் அடிச்சிருக்கும். அது யானைக்கு ஒரு காலம் வந்தா அடிச்சாருக்குல்ல, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருமா? அது ஒரு மனுஷன் வளரும் வயசுல பசுவோட நெய்ய சாப்பிடணுமா? ஆமா. ஆனா பசு, ஆவென்றால் பசு. ஆமா. ஆனைக்கு ஒரு காலம் வரும், பூனைன்னா பூனல்ல பூவோட நெய். அதனால ஆனை பூனைன்றது தப்பு. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனை சாப்பிடறதுக்கு ஒரு காலம் வரும். ஆனைக்கும் அடிசருக்கும்னா எவ்வளவு பெரிய மலையில எல்லாம் ஏறும் குரங்கு. ஆனா அந்த குரங்கு மாதிரி இது யானை ஏற முடியுமா? அதனால யானைக்கும் ஒரு சில பல குறைகள் உண்டு. அதனால ஒரு டைம் ஒரு நேரம் தான் முடியாது போச்சு. இப்ப எடுக்கிற மாதிரி வாய்ப்பு வேணும்னா ஆளுக்கு 4 அடி இருக்கு. அடி மகனே
உன்ன மாதிரி ஆம்பளை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். காத்தாலே எங்கடா 145 எங்க அடிக்குது மர்மான்னு பாடுறாங்க. காத்தால ஒவ்வொரு குடிக்கார ஆம்பளைக்கு இப்படி பண்ணா எவனே குடிக்க கூடாதுமா. சொல்றா முடியலையா முடியலையா இல்ல முடியலையா? சன்னியமான சரிமான விட்டு விடு ஓடி வைத்த மோடியே நான் எடுக்கலான்னு முயற்சி செய்யும் போதம்மா அந்த முட்டை அருகாமையிலே போனால் அனலாகப்பட்டது வீசுகிறது, உடம்பெல்லாம் ரணமாக எரிகிறது. அதனால அது கிட்ட கூட போக முடியலம்மா. பொம்பளை எல்லாம் கிட்ட ஓடி வருவாங்க. மன்னவாரி என்று ஐயோ என்னால முடியல அம்மா. ஆரவள்ளி சூரவள்ளி 7 2 பேர்களுக்கு நாங்க அடிமன் சொல்றோம். பாரத போர் வீரர் இந்த பாரத போர் இளையமானானே பாரத போர் வீரன் இந்த 12 அழகு படித்த அர்ஜுன அடிமை இல்ல. இந்த ஆரவள்ளி சூரவள்ளி ஆகப்பட்ட இந்த 7 8 பெண்களுக்கு நான் அடிமை ஆகிவிட்டேன் தாயே. 12 அழகம்மா. 12 அழகு தாயே. பொம்பளைக்கிட்ட போட்டிக்கு வரலாமா? நீயும் பொம்பளை ஆகணும். நானும் அழகு மன்னன் அர்ஜுனராஜன் அம்மா. எனக்கு எனக்கு தவறி வந்து நேர்ந்ததே. ஐயோ ஒரு பொம்பளை கஷ்டம் என்ன தெரிஞ்சு எனக்கு விதையான நெல்லூர் பட்டண சீமையில நான் வீரமாக வந்து இந்த 7 8 பெண்களுக்கிட்ட நான் அடிமையாயி என்ன புறவை கட்ட சொல்றாங்க. அடிமை அடிமையாகி விட்டியாத தாயே. ஒவ்வொரு பொம்பளையும் வீட்டுல எப்படி சாப்பாடு செய்யற கஷ்டம் தெரியுமா? தின்னுக்கு மட்டும் உத்தரா உத்தரா இந்த வீரா
அம்மா, நான் முன்ன பின்ன இந்த வேலை செய்தது கிடையாது தாயே. நான் முன்ன பின்ன இந்த வேலை செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லம்மா. ஐயோ அம்மா, தாய் மாறிக்கிறம்மா. ஐயோ என்ன சொன்ன? என்ன சொன்ன? உமாண்ட போய் படிச்சியா? நாளைக்கு வா. எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லையம்மா. ஆமா, நெல்லு குத்த உலக்கு வண்டி நெல்லு குத்த முடியுமா? குந்தாணி வேணும். குந்தாணி வேணுமா? குந்தாணி பாப்பா 2 குந்தாணி இருக்குதா குட்டி? கொஞ்சம் நிறைய டோவு வந்துருக்கு. அந்த காலத்துல நம்ம கேட்பாரு, நெல்லு குத்துறதுன்னா உலக்க வச்சு குந்தாணி வச்சுதான் நெல்லு குத்துவாங்க. அந்த மாதிரி குந்தாணி குடுக்க செவிட அந்த காலத்துல அவங்க சொன்ன மாதிரி குந்தாணி வச்சு நெல்லு குத்தி சாப்பாடு பண்ணி சாப்பிட்டாங்க. குழந்தையெல்லாம் சுகமா கிடைச்சு. இப்ப எங்க 1500 புள்ளைக்கு புள்ளாயினாங்க சாப்பிடறாங்க. ஒருத்திக்கு இல்லாத புள்ள பிறக்க மாட்டேங்குது. கீழ் புள்ளதான் பிறக்குது. அதான் அடுத்த நெல்ல வாங்கம்மா. அம்மா, நெல்லு குத்தி நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் தாயே? இந்த பெண்கள் கிட்ட மாட்டி நான் அவஸ்தைப்படலாகவே கடவுளே. அம்மா, ஐயோ இந்த 12 அழகையும் இந்த 12 அழகையும் இந்த 2 பெண்களாகப்பட்டவர்கள் அலங்கோலப்படுத்துகிறார்களே. அம்மா,
என்னடா விதி உனக்கு? நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் தெரியுமா? என்ன கேட்டேன்? 4 நாளைக்கு நேற்று சொன்னல 4 நாளைக்கு ரூமுக்கு வர சொன்னாமா? இங்க பாரு, நாங்க அடிமை ஆயிட்டுந்தா எங்களை படுக்கிறதுக்கு கூப்பிடலாமா? உன் காலை பிடிக்கிறேன் தாயே. குடி கால குடி. உன் காலை பிடித்து கொள்வே. ஐம்பத்தாறு தேசத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த பாண்டிய மகாராஜனுக்கு குந்தியம்மாளுக்கும் பிறந்தது பாவமா? நான் பிறந்த நேரம் சரியில்லையோ தாயே? அம்மா, என்னை பெத்தளவே என்ன இந்த கருமையே என்னை கலைச்சிருக்க கூடாதா அம்மா? அந்த கருவை கலைச்சிருந்தா எனக்கு இந்த கஷ்டம் வருமா அம்மா? ஐயோ உன் காலை பிடித்து கேட்கிறேன் தாயே, உன் காலை பிடித்து கேட்கிறேன் தாயே. உன் காலை பிடித்து கொள்வே. பொம்பளைக்கு மதிப்பு மாதிரியே குடுக்கணுமா இல்லையா? நாட்டுல இடக்கூடாது. நாட்டுல ஆம்பளைக்கு சரிநிகர் பொம்பளை. ஆமாம்மா. பொம்பளைக்கு எல்லா உரிமையும் இருப்ப. பொம்பளை மதிக்கமா இல்ல? ஆமாம்மா. ஆவது பெண்ணால அழிவது பெண்ணால. உண்மைதான். என்ன போல நான் சொல்ற மாதிரி சொல்லுவோம். என்ன போல பொம்பளைங்க பொம்பளைங்க கிட்ட ஆம்பளைங்க கர்வம் பண்ண கூடாது. பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளைங்க இல்ல சொல்றேன். ஆம்பளை எல்லாம் பொம்பளையாட்டிக்கு அடிமை. ஆமா தாத்தாலும் நீங்க வேலைக்கு போயிருங்க. தூங்கி அதுதான் பாருங்க இல்ல எத்தனை வேலை செய்யணும் பொம்பளைங்க நாங்க ஓட்டல தாத்தாலும் எழுந்து எத்தனை வேலை செய்யறா? நான் அந்த வேலை செய்யறது கிடையாது தாயே. நிறைய வேலை செய்யணுமா? நிறைய வேலை செய்யணுமா? என்னாட்டு ஆண் மக்களே, நீங்கள் யாரும் பெண்களை எழுதுமா என்ன வேண்டாம் அப்பா. உங்கள் கால்களை எல்லாம் என் சிறமேல் தாங்கி கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. பெண்களை யாரை தவறா பேசாதீங்க.
என்ன மாதிரி யாரும் இந்த மாதிரி பெண்கள் கிட்ட தவறா நடக்காதீங்கப்பா. ஆவதும் பெண்ணால, இந்த உலக அழிவதும் பெண்ணால. இந்த பெண்களை என்னைக்கும் மதிப்பு மரியாதையோட வைத்துக்கோங்க பெரியோர்களே. இந்த பெண்களை மதித்ததே உண்டானால் நமக்கு எல்லா நன்மையும் நடக்கும். அதனால ஐயோ முறமா அவன் ஓடி எடுக்கல. அவனை மின்னோட்டம் வந்தா பாரு, அதே மாதிரி பண்ணி கேளுங்கள் பெரியவர்களே. இந்த 7 ரெட்டி பெண்களுக்கும் இந்த அர்ஜுனன் அதனால இவனை திரும்பி போட்டாச்சு. நிருபத்தை எழுதி அனுப்பணும். யாருக்கு? அவங்க அண்ணா தர்மபுத்திர மகாராஜாவுக்கு. அவங்க நாட்டின் மீது நம்ம படை செய்ய போறோம், போர் செய்ய போறோம். அவன் நாட்டை தேடி வந்து அவன் செஞ்ச தப்பு மீட்டுட்டு போறோம். இல்லைன்னா அவங்க நாட்டுக்கு நம்ம போர் செய்ய போறோம். நிருபத்தை எழுதி அனுப்பிச்சுட்டு தாங்க எல்லாம்